மதுரை இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவக்கம். பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றானதும் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சிறப்பு கொண்டதுமான மதுரை இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் கிழக்கு பார்த்த நிலையில் அமைந்த லிங்கத்திற்கு பின்புறத்தில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் மேற்கு நோக்கி காட்சியளிக்கும் சிறப்பு கொண்ட திருத்தலமாக விளங்கி வருகின்றது. அந்த வகையில் சிறப்பு பெற்ற அருள்மிகு இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான மாசி பெருந்திருவிழா அதிகாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக சுவாமி நன்மை தருவார் மத்தியபுரி அம்மை மற்றும் பிரியாவிடையுடன் கொடிமரம் அருகே மங்கள வாத்தியங்கள் முழங்கிட அழைத்து வரப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. கொடியேற்றம் துவங்கியதை அடுத்து சுவாமி தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்வும் நடைபெறுகின்றது. மேலும் விழாக்களில் சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபவம் வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதியும் திருத்தேரோட்டம் மார்ச் 1ஆம் தேதியும் நடைபெறுகின்றது. மாசி பெருந்திருவிழா துவக்க விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மத்தியபுரியம்மை மற்றும் சுவாமி நன்மை தருவார் பிரியாவிடை ஆகியோரை கண்குளிர தரிசனம் செய்தனர்.